வரல, உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிறேன். சேனல்களால் மறைக்கப்பட்ட உண்மை. இந்த நபர் யார்? நேற்று உண்மையிலேயே சேலம் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? என்ன சொல்ல வரார்? காலையில இறந்த நபர் யார்? இவர் பேட்டியை முழுசா பார்த்துட்டு வாங்க, நம்ம வீடியோல பேசுவோம். ஆள் வந்து விரைச்சிக்கிட்டு அப்படியே விடிகாலத்தில் தான் இறந்துருக்குற அப்படியே இறந்து கிடக்குறான்னு தான் நம்ம பார்க்கலாம்னு ஒரு கோட்டா பிடிச்சி பசங்களுக்கு யாராச்சும் அதிகாரி என்ன நீ எப்படி நீ கோட்டா பிடிச்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வச்சு 4 பேருக்கு அனுப்பிச்சுட்டா தான் தெரியும் இந்த ஏரியாக்காரங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் நான் சாட்சி கையெழுத்து கூப்பிட்றேன்னாக்கா நம்ம என்னத்த சொல்கிறது? விடிகாலம் இருக்க மாட்டேங்குது. ஆள் வந்து விரைச்சிக்கிட்டு அப்படியே. இப்போ அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த நபரோட பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நபர் யார் அப்படின்றது முதல் சந்தேகம். இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கிறணும். என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இவர் வந்து நேற்று சேலம் நடந்த மீட்டிங்கில் அந்த சைடில் ஒரு கடை போட்டிருக்கிற நபராக இருக்கலாம், அல்லது வழிபோக்கராக கூட இருக்கலாம். அங்கனுக்குள்ளே ஒரு மதுபான கடை இருக்குது அப்படின்றது இவர் பேச்சிலேருந்து தெரிய வருது. இது பார்த்தீங்கன்னா காலையில் மதுபான கடையில் அந்த சேலம் மீட்டிங்கில் வர்ற ஒருத்தர் நல்ல ஃபுல் போதையில் அந்த குடிச்சிட்டு அங்கே படுத்திருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே எப்பவும் போல் அவங்கலாம் படுத்து தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு குடிகாரர் என்ன பண்ணுவார், மதுபான விடுதியில் நல்லா ஃபுல் மபாயி காலையிலே படுத்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி படுத்த இவரை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அவர் எந்திரிக்கலை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கூட்டம் கூடுது, ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இவங்க வேகமாக போய் என்னடா இது யாரோ இப்படி ஒரு மாதிரி ஆயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க போகும்போது தெரிய வருது, அவர் இறந்துடுறாரு. விரைச்சிருது உடம்பு, காலையிலே விரைச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து வந்து விஜய் அவர்களோட மீட்டிங் வருது. 12 மணிக்கு வர மீட்டிங் 1 மணிக்கெலாம் பேசிடுறாரு. 1:30 மணிக்கு மேலே இவர் பேசினதுக்கான எதிர்வினைகள் எதிர்கட்சிகள்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே இப்படி ஒரு நபர் இறந்துடுறாரு. சூரஜ் அவருடைய பேர். அவர் ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து வடமாநில தொழிலாளி. மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 20 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வந்து இங்கே தான் குடியிருக்காரு. சேலம் வெள்ளிப்பட்டறையில் வேலை பார்க்குறாரு. அவருடைய ஓனரோட அந்த ஒரு நிர்வாகி, அவரை தெரிஞ்சவர் போல், டிவிக்கு இருக்கலாம், அவர் தொண்டராக இருக்கலாம், அவர் கொடுத்த அந்த பாசால தான் இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல சொல்றாங்க. இது நம்மளோட தெரிஞ்ச உண்மை. நேற்று நான் போட்டிருக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையினர்லேருந்து இப்போ அவர் இறந்ததுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, மருத்துவர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு இருதய நோயாளி. இவருக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஆல்ரெடி ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இவர் அதிக வெயிலில் நிற்கக்கூடாது. ஆல்ரெடி அவரோட கூட்டத்தில் அவருக்கு வலிப்பு வந்திருக்கு. வலிப்பில் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகிற வழியில் இறந்துட்டாரு. இது நார்மலாக நம்ம பார்த்துருக்கிற நியூஸு. ஆனால் இப்போ இந்த நபர் கொடுத்த பேட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நபர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, இவருடைய பேர் தெரியாது. ஆனால் இவர் வந்து சேலத்துக்காரரு. இவர் வந்து வலைதளங்களில் இவருடைய பேட்டியை நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அவரோட பேட்டியையும் பார்த்தவங்க நிறைய பேர் அவரோட கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சந்தேகம் எழுப்புகிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இறந்த நபர், அப்போ இறந்த நபரை தான் நீங்கள் வந்து மாநாட்டு திடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற முதல் ஒரு சந்தேகம். அப்படி ஒருவேளை அவர் இறந்துருந்தாருன்னா அவரோட உடம்பை எப்படி நீங்கள் அங்கே கொண்டுட்டு போயிருப்பீங்க அப்படின்ற சந்தேகம். ஏன்னா எந்த ஒரு ஃபோட்டோவுக்குமே அனுமதி கொடுக்கல. ஏன்னா இப்போ ஒரு இறந்துடுறாரு ஒருத்தர், அவங்க சுற்றி இருக்கிறவங்க போகிறாங்க, அந்த நபர் யாருன்னு தெரிய வருது. அவர் பார்த்தவங்களுக்கு தெரியும், இவர் இந்த ஏரியாக்காரரு, இவர் இந்த ஏரியாக்காரன்னு அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த மாதிரி பார்க்க விடலை. உடனடியாக காவல்துறையினர் வந்து அந்த போர்வையை போட்டு மூடிடுறாங்க. அதனால அவருடைய ஃபோட்டோ வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இத்தனைக்கும் அவரோட உடம்பு வந்து விரைச்சிருது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அதிகப்படும் பனி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விரைச்சிருது. அப்போ 2 மணிக்கு மேலே திடல்ல இருந்து தூக்கிட்டு போகிற நம்மளோட சூரஜ் அவர்களுடைய உடம்பு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் இறந்துடுறாருன்ற நியூஸ் வருது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ தவறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா அந்த நபர் எழுப்புகிற முதல் சந்தேகமே அதுவாக தான் இருக்குது. நமக்குமே இப்போ எவ்வளவோ கட்சிகள் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. திமுக சார்பில் இப்போ வாரத்துக்கு ஒருக்கா மாநாடு நடத்துகிறாங்க. இன்றைக்கி கூட வந்து ஏதோ பூத் கமிட்டி மாநாடுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கேலாம் ஒரு சின்ன சம்பவம் கூட நடக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற ஒரு திருமண நிகழ்ச்சியில் 2 பேர் வந்து மின்சாரம் தாக்கி பலியாயிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னே தெரில. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா இப்போ அதான் உங்களுக்கு வந்து அது விவரமாகவே விளக்கமாகவே நம்ம கொடுத்துடுறது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கும் சொல்கிறீங்க. இப்போ நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போ தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு மட்டும் கரூரில் நடந்திருக்க ஒரு சம்பவம், அடுத்தடுத்து மயக்கங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட்டத்துக்கு போகிற மக்களுக்கு மயக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. தயவு செய்து மக்களுக்கு கொடுத்த அந்த டைமிங், வெயில் அதிகம் இல்லாத டைமிங் கேட்டும் தமிழக அரசு நமக்கு அந்த டைமிங் கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த உச்சபட்ச வெயில் இருக்கக்கூடிய 12 to 3 டைமிங் கொடுக்குறாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு ஏற்ற டைம் கிடையாது. ஏன்னா
அதிக வெயில் இருக்கிற ஒரு நேரம், எல்லாருக்கும் நீர் சத்து குறைபாடு வரும், தண்ணி பிரச்சனை வரும், உடம்புல வந்து அதிக டீஹைட்ரேஷன் ஆகும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க அந்த டைமிங் குடுக்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த செம்பு தூக்கிக்கார ஒருத்தர் அண்டாவேலு உங்களுக்கு தெரியும். அவர் கேட்குறாரு, 12 மணிக்கு உனக்கெல்லாம் அறிவு இருந்தா நீ கூட்டம் போடுவியான்னு. நான் அவரை பார்த்து கேட்குறேன், உனக்கு அறிவு இருந்தா நீ இந்த பதில் சொல்லியிருப்பியா? ஏன்னா குடுத்த டைமிங்கே அதுதான். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்ப விஜய் அவர்கள் பேசும்போது ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் பேசியிருப்பாரு. உதாரணத்துக்கு கொங்கு நாட்டின் சிங்கம்னு சொல்லப்படுற செங்கோட்டையன் அவர்களோட வார்த்தைகள் அங்க நம்ம கேட்டிருக்கலாம். சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி கட்சி சார்பா யாருமே பேசாம வந்த உடனே கார்ல இருந்து இறங்குறாரு, இறங்கினோடனே பாத்ரூம். அதாவது யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் ஏர்போர்ட்ல இருந்து இறங்குறாரு, இறங்கினதுல இருந்தே கூட்டம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, நெடுக வராரு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்ரூம் கூட ஒரு மனுஷனால போகாம இருக்க முடியாது. அப்ப வந்த உடனே காருக்குள்ள ஏறி பாத்ரூம் போயிருக்காரா என்னாவும் அது நமக்கு தெரியல, மேலே ஏறி வந்துடுறாருங்க. 1/4 மணி நேரம் கூட டைம் இல்லை, கார்ல இருந்து இறங்கி பஸ்ஸுக்குள்ள ஏறினது. அதை எப்படி பேசுறானுங்கன்னா, பஸ்ஸில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த சூரிய சன் சேனல்காரன் அப்படி சொல்றான்னா எவ்வளோ பெரிய அவனுக்குலாம் வந்து எவ்வளோ ஒரு மனச்சாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க பாருங்க. அப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றான். 10 நிமிஷம் கூட அடுத்த 2ஆம் கட்ட தலைவரை வந்து பேச விடாமல் இவர் வந்து ஏறி பேசி, முதல்ல மக்கள் வந்து நான் பேசுகிறத கேட்கறதுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கங்க, நான் பேசி முடிச்சுறேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்புன ஒரு மனுஷனை பார்த்து எப்படிலாம் இவங்க பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து நார்மலாக ஒரு விஷயம். இது வந்து இருக்கிற ஒரு ஊடகங்கள் வந்து மறைக்கிற செய்தியாக இருக்கலாம். இது வந்து இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? ஏன்னா 4998 பேருக்கான அனுமதி கொடுத்துரும். கடைசி நேரத்தில் வர்றவங்க எல்லாரையுமே வந்து காவல்துறையினர் தான் அனுமதிச்சிருக்காங்க. இது வந்து யாருடைய தப்பும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்டை தாண்டுறது, மலைக்கு மேலே ஏறுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். இது வந்து இளைஞர்கள் செய்கிற சிறு சிறு தப்பு. இதை நம்ம வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கிறது தான். இப்போ கூட திமுக மன்ன நடந்துச்சு, குடிச்சிட்டு லைட்டில் ஏறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இது வந்து தடுக்கிறது காவல்துறையினர். அவங்க தடுக்கலைன்னும் போது நம்ம போய் கேட்கவும் முடியாது. அப்போ மயக்கங்கள் ஒரு இறக்குற சம்பவம், இந்த மாதிரி சம்பவம் ஒன்று நிகழ்து. ஆனால் அதுக்கான பின்னணி மறைக்கப்படுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? நேற்று அவருடைய நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் பேட்டி கொடுக்குறாரு, என்னுடைய நண்பருக்கு எந்தவித நோயும் கிடையாது, அவர் அப்படிலாம் எந்த உடல்நிலை, ஏன்னா சிடி நிர்மல்குமார் அவருடைய உடல்நிலையை பற்றி சொல்லியிருப்பாரு. ஏன்னா மருத்துவ அறிக்கையின்படி தான் அவர் சொல்கிறாரு, அவர் ஒன்றும் சும்மாலாம் சொல்லிடலை. அப்படி இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறது இவங்க பொய்ன்னு சொல்கிறாங்களே, என்னவா இருக்கும்? அதுக்கு மறைக்கப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம கேட்குறது என்னன்னா, சூரஜை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போன உடனே பத்திரிகையாளர்கள் பின்னாடியே கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் அவர் மறுக்கிறாரு படம் எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன சம்பவமா இருக்கும்? ஏன்னா நேற்று அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பேட்டி கொடுத்துருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரோட ஒய்ஃபுக்கு தமிழே தெரியாது, 2 குழந்தைங்கள் இருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இது வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கார், வடநாட்டுக்காரராக இருக்கார், அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. ஒரு உயிர்ன்றது ரொம்பவே பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து இந்த உயிர் போனது அப்படின்றது கண்டிப்பாக கட்சி தலைமைக்கு இது வந்து அவரோட குடும்பத்துக்கு அவர் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஒரு உயிர் போன சம்பவம்ன்றது எல்லாருக்குமே வருத்தமான விஷயம். அந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுததை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயம் நடந்ததை மீடியா வந்து எப்படி திருப்புறாங்க, திசை திருப்புறாங்க அப்படின்றதான் குறிப்பாக நான் சொல்கிறது நியூஸ் 7 தமிழ் சேனலை பற்றி சொல்கிறேன். திமுகவோட அராஜகம் வரிசையாக போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சேனல் திடீர்னு தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்புறதுக்கு காரணம் என்ன? நேற்று பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளருக்கும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு சண்டை நடு ரோட்டில். பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் கார் மேலே டிவிக்காரங்களாம் ஏறி நின்று பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பத்திரிகையாளரோட மண்டையை உடச்சிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் பார்த்துருப்போம். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் விளக்கமும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஆரம்பமே இவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ரொம்ப கொம்பலாம் முளைச்சிடாது. இப்போ நம்மளும் வந்து பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். நம்ம பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா 99% உண்மை இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வலைதளங்கள் எடுத்து போட்டு பேசுகிறோம் அப்படின்னும் போது இது மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் ஈஸியாக சேர்க்குறோம். ஆனால் இந்த நியூஸ் சேனல்காரன்னா அவனோட டிஆர்பி ஏற்றுறதுக்காக இந்த தனியார் பஸ்ஸெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நீ டிக்கெட் அதிகமாக ஏற்றுவியா, நான் ஏற்றுவேனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். நிறையா வந்து போலி தம்ப்நெயில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களை போட்டு குழப்புறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நியூஸும் நீங்கள் நேற்றுலாம் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த சேனலில் நான் பார்க்குறத தவிர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுதான் நல்லதுன்னு நானும் சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் வரைக்கும் இவங்களோட டிஆர்பியை ஏற்றுறதுக்கான இதுதான் நேரம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ்காரன் ஒரு சேனலில் போடுறான், ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து திடீர்னு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாருன்னு, என்னமோ அவர் இன்றைக்கி தான் கொள்ளையடிக்கிற மாதிரி போடுறான். ஏன் அப்போ இவ்வளோ நாள் வந்து உனக்கு கப்பம் கட்டிட்டு தான் கொள்ளையடிச்சாப்லையா, திடீர்னு தரலைன்னொன்னே நீ போய் வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பாரில் வந்து சட்டவிரோதமாக சரக்கு விற்கிறாங்க, காலையில் ஏர்லி மார்னிங்லேயே தொடங்கிடுறாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் அமோகமாக விற்பனை நடக்குது. ஏன் அன்னைக்கு மட்டும் தான் நடக்குதா? இவ்வளோ நாள் நடந்து நீ பார்த்தது இல்லையா?
இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த ஒரு நிலைமை தானே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படின்னும் போது இன்னமும் புதுசாக இவனுங்களே வைப்பானுங்களாம், இவனுங்களே எடுப்பானுங்களான்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊடகத்துறை. இதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து இந்த ஒரு மைனஸ், தமிழக வெற்றி கழகத்தை பற்றின மைனஸ் செய்தி மட்டும் தீயா பரவுது. அப்படின்னும் போது இன்றைக்கி எப்படி நம்ம ஊடகத்தெல்லாம் நம்ப முடியும்? நடந்த உண்மை என்ன? இப்போ சூரஜுக்கு நடந்த உண்மை என்ன? இந்த நபர் சொல்கிறது அப்போ பொய்னா ஏன் அப்போ வந்து மறைக்கிறாங்க உண்மையை? அப்போ ஆல்ரெடி அப்போ ரெண்டாவது யாரோ வேற ஒருத்தராக இருக்கலாம். அப்போ சேலத்தில் இறந்தவர், அதாவது மதுபான வெடி வாசலில் இறந்து போனவர் வேறவராக இருக்கலாம். ஏன் அவரை பற்றின உண்மை வெளியில் வரல? இந்த ஒரு கூட்டத்தில் நடந்த சம்பவம் மட்டும் வெளியில் வருதுன்னா என்ன காரணம்? அப்போ 2 பேரும் ஒரு ஆளா இல்லை 2 பேரும் வேறையா? இதை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியணும் அப்படின்றது நம்ம சொல்கிற உண்மை. இதை வந்து சீக்கிரம் காவல்துறையினர் வந்து தருவாங்க அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செய்து நம்மளோட சேனலை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து 4 பேர் இந்த சேனலை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உண்மை தெரிய வரும். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட்டில் சொல்கிற விஷயமே அதுதான். ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறீங்க. நம்மளுக்குமே ரொம்ப வருத்தம். கண்டிப்பாக சூரஜ் அவர்களுடைய குடும்பத்துக்கு நம்மளும் ஆளுங்க இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. விடிகாலம் இருக்க மாட்டேங்குது. ஆள் வந்து வச்சுக்கிட்டே அப்படியே விடிகாலத்தில் தான் இறந்துருக்குற அப்படியே யாருமே பார்க்கல. கோயிலெல்லாம் படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு எல்லாம் அசால்ட்டு போல இருந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா இப்போ நம்மளுக்கு தெரியும், நான் வந்துருந்தேன் யாரும் இறந்து கிடக்குறான்னு தான் நம்ம பார்க்கலாம்னு ஒரு போட்டோ பிடிச்சி பசங்களுக்கு யாராவது சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். பசங்களுக்கு இப்போ நம்ம கூட பசங்களுக்கு நம்ம வந்து போட்டோ பிடிச்சி அமுச்சுட்டா தான் பசங்களுக்கு தெரியும். யாராச்சும் இந்த எந்த ஏரியாவில் நம்ம ஏரியா வராங்களான்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் தான் நம்ம சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும். இப்போ உடனே அவங்க அதிகாரி என்ன நீ எப்படி போட்டோ பிடிச்சி அமுச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்னத்த போய் நம்ம சொல்ல முடியும்? அதிகாரி வந்து அவர் சொல்கிறார் நான் போட்டோ பிடிச்சி 4 பேருக்கு அமுச்சுட்டா தான் தெரியும் இந்த ஏரியா வராங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் நான் சாட்சி கையெழுத்துக்கு போகிறோம்னாக்கா நம்ம என்னத்த சொல்கிறது? மீட்டிங் தான் வந்திருக்குற அப்படியே இருக்குது. மீட்டிங் வந்திருக்குற மீட்டிங் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மீட்டிங் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆள் இறந்துருக்குற அப்படி. அதுதான் நானே இப்போ ரோட்ல வந்துருந்தேன். இப்போ வரப்போ தான் பார்த்தேன் என்னடா நின்று ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க, போலீஸார் நவுத்தி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா ஆள் இறந்துட்டா அப்படி. இறந்தாங்க இருந்திருக்காரு. சரக்கு தான் அடிச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து யாரும் தெரியும் புதுசாக இறந்தது இந்த மாதிரி. இப்போ மாநாடு கூட வந்தால் ஏகப்பட்ட கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. 1-2 பேர் இல்லை, தெரிஞ்சு தெரியாத ஏகப்பட்ட பேர் வந்த இடம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்ததில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவர் இறந்து மீட்டிங் எனக்கு சரியா தெரிய காரணம் தெரியல. மீட்டிங் கூட்டம் வந்தோம். அவரு யாருன்னு ஊருக்காரங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு போட்டோ பிடிச்சா நம்மளுக்கு தெரியும் எந்த ஊருக்காரங்கன்னு. நம்மளுக்கு போட்டோ பிடிக்க கூடாதுங்கிறப்ப நம்ம என்ன போய் சொல்றது? அதாவது இப்போ போட்டோ பிடிக்கிறதுக்குள்ள துணி போட்டு மூட்டிட்டாங்க. நம்ம என்ன போய் பார்க்க முடியாது. எந்த ஏரியா நம்ம பார்த்தா தானே சொல்ல முடியும். இப்போ மூணாங்கடா இல்லை சென்னை குண்டா எருமாபாளையமான்னு பார்த்தா தான் தெரியும். நம்ம ஒரு போட்டோ பிடிச்சி பார்க்கறதுக்குள்ளாரியே மூஞ்சி போட்டு மூடிட்டாங்க. ஒரு போட்டோ பிடிக்கிறதுக்குள்ளாரியே அவங்க வந்து நம்ம சாட்சிக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. சாட்சிக்கு நான் கூப்பிடுவோம் நீங்க வரணும்னு. ஆனா இந்த ஏரியா மாதிரி எனக்கு தெரியல. இங்க ரொம்ப நாளா அவர் இந்த இடத்துல பார்த்ததில்ல. இந்த ஒயின் ஷாப்லயும் பார்த்ததில்ல. நான் இருக்கேன், அதனால எனக்கு தெரியல சரியா. அவர் தெரியும் பார்த்தலாம், நேரில் மூஞ்ச பார்த்தேன் இப்போ கூட. ஆனா அவர் இந்த இடம் மாதிரி தெரியல. இந்த இடம் மாதிரி தெரியல. நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதனால சொல்றேன் மூஞ்சி அப்படியே பார்த்தேன். ஆனா இந்த இடம் மாதிரி தெரியல. வெளியே இருந்தா வந்துருக்கு. வெளியே இருந்து வந்தா இறந்துருக்காரு. தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா?